பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் நான் ஒரு ரங்கோலி மேட் மாதிரி செஞ்சுருக்கேன். அதை எப்படி செஞ்சேன், என்ன மாதிரி பொருளில் செஞ்சேன் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் காட்டுறேன். இது ஒரு வேஸ்ட் பொருளில் செஞ்சது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாது. இதை எதில் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரு, அப்புறம் கார்ட்போர்டு அதெல்லாம் வச்சு தான் நான் இதை பண்ணேன். வீட்டில் நம்ம நியூஸ் பேப்பர் கடைக்கு போடுறதுக்காக வச்சுருப்போம் படிச்சுட்டு. அந்த நியூஸ் பேப்பரு அதில் வரும் பாருங்கள் புக்கு, அதுதான் நான் எடுத்துக்கிட்டேன். 2 புக்கு எடுத்தேன். அந்த 2 புக்கு கிழித்து இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் இதில் கூட பண்ணலாம், அந்த டிஷ்யூ பேப்பர் நம்ம இதுக்காக வாங்கணும். இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறத எடுத்து பண்ணோம், அது காஸ்ட்டு. பட் இது உங்களுக்கு வீட்டில் கிடைக்கும். வேஸ்ட்டாக போகிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கார்ட்போர்டு இதை ஒட்டுறதுக்கு இந்த கார்ட்போர்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட பெரிய கார்ட்போர்டு இல்லை, அதனால நான் சின்ன இருக்கிற சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பெருசாக இருந்ததுன்னா ஒரு 10 இன்ச்சு 12 இன்ச்சுக்கு நீங்கள் ரங்கோலி வரைஞ்சிட்டு அதை அப்படியே நீங்கள் ஒரு பெரிய கார்ட்போர்ட் கட் பண்ணி அதில் டிசைன் பண்ணலாம். இப்போ என்கிட்ட அது மாதிரி இல்லாதனால நான் ஒரு பெரிய சர்க்கிளை 4ஆக பிரித்து அதுக்கேற்ற அளவுக்கு நான் கார்ட்போர்டில் கட் பண்ணி 4 கட் அவுட்டாக எடுத்து ரெடி பண்ணி அதை அசெம்பிள் பண்ணி ஒரு ரங்கோலியாக கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் டிசைன் ஆல்ரெடி நானே வரைஞ்சிக்கிட்டேன். வரைஞ்சி அதை கட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த பேப்பர் பல்ப்பு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி புழிஞ்சு வச்சுருக்கோம். அந்த பேப்பர் பல்ப்பை நீங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி, கலருக்கு ஏற்ற மாதிரி 1 கைப்பிடியோ 2 கைப்பிடியோ தேவைப்பட்ட அளவு எடுத்துக்கலாம். நான் இப்போ 1 கைப்பிடி எடுத்து போட்டிருக்கேன். இந்த க்ரீன் கலர் நான் இப்போ போட போகிறேன் ஃபஸ்ட்டு. அதனால் இந்த க்ரீன் கலருக்கு நான் 1 கைப்பிடி அந்த பேப்பர் பல்ப்பு போட்டுக்கிட்டேன். இது நியூஸ் பேப்பர்ன்றதுனால இந்த மாதிரி கருப்பாக இருக்குது. இதே நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் பண்ணிங்கன்னா வெள்ளையாக இருக்கும். பட் அது காஸ்ட்டு, நமக்கு வேஸ்ட் ஆகாத பொருள். அது நம்ம யூஸ் பண்ண வாங்கி வச்சுருக்கிறத எடுத்து நம்ம பண்ண முடியாது இல்லையா, அதனால் நியூஸ் பேப்பரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கலாக இருக்கும். இப்போ இதில் என்ன பவுடர் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா வால் புட்டின்றது ஹார்ட்வேர் ஸ்டோரில் கிடைக்கும். அது நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா எல்லா கிராஃப்ட்டும் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நான் மொசைக் ஆர்ட்டு, லிப்பன் ஆர்ட்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கூட நீங்கள் இந்த வால் புட்டி யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் வால் புட்டி போட்டிருக்கேன். அதுதான் இந்த பைண்டிங்க்காக. இது கூட ஃபெவிகால் எம்ஆர்னு இருக்கும். அதுவும் நீங்கள் எல்லா கிராஃப்ட்டுக்கும் தேவைப்படும். வாங்கி வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் கலர், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் அதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதே ப்ராசஸில் இப்போ நான் க்ரீன் கலர் போட்டு கொஞ்சம் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதேமாரி ஆரஞ்சு, எல்லோ அந்த மாதிரி எல்லா கலருக்கும் தனித்தனியாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அதை ஒரு பேப்பரில், ஒரு பாலித்தீன் பேப்பரில் மடித்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கிராஃப்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நான் நிறைய கிராஃப்டெல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் இந்த பிஓபி இதெல்லாம் வச்சு செய்யலாம். நம்மளே வீட்டில் ஒரு விஷயம் செய்கிறப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது கூட ஒரு மெடிடேஷன் மாதிரி தான். இது செய்கிறப்போ மைண்ட் நமக்கு எதுலேயுமே போகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி அதிலே பண்ணுவோம். நம்ம அதை முடிச்சுட்டு பண்ணுறப்போ எப்படி நம்ம மெடிடேட் பண்ணால் நமக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குமோ, ரிலாக்ஸாக இருக்குமோ, அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறப்பையும் அது கிடைக்கும். இப்போ நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன். இது ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த பல்ப்பு கலராக இல்லைல்ல, ஒயிட்டாக இல்லை. அதனால் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் அதிகமாக கலர் போட்டால் நல்லாயிருக்கும். நான் 1 ஸ்பூன் தான் போட்டேன். நான் ஃபைனலாக அந்த கலர் கொண்டு வந்துட்டேன். அது எப்படின்ற டெக்னிக்கு நான் இந்த வீடியோ கடைசியில் பார்ப்பீங்க. இப்போ இந்த மாதிரி பல்ப்பில் நீங்கள் கலந்து எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணியெலாம் விடக்கூடாது. அது கெட்டியாகவே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பல்ப்பை எடுத்து, அந்த பேஸ்ட்டு அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கையால் தான் பண்ணுறேன். நீங்கள் இந்த ட்வீசர்னு இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து வச்சு அழகாக பண்ணலாம். எனக்கு கையால் பண்ணுறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் நான் பண்ணுறேன். இதை அப்படியே ஃப்ளாட்டாக அப்ளை பண்ணக்கூடாது. அதை அப்ளை பண்ணிவிட்டு
அது மேலே வந்து இந்த மாதிரி இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, அதுமாரி கொஞ்சம் ப்ரிக் பண்ணி விட்டிங்கன்னா அது ஒரு ரஃப்பாக ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இல்லைன்னா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆக்சுவலாக இது அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா இது பேப்பர் பல்ப்பில் ஒரு மாதிரி திரியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை வந்து ஃப்ளாட்டாக அப்படியே அமுத்தி விடாமல் அது செஞ்சுட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி ப்ரிக் பண்ணி விட்டுருங்க. அந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான நைஃபு அதெல்லாம் வச்சு அப்படி குத்தி குத்தி எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ரியலாக ஒரு பூவில் போட்டால் எப்படி இருக்கும் கோலம், அந்த மாதிரி ஒரு சொரசொரப்பான டிசைன் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன டிசைனுக்கு தேவையோ பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு அந்த பேஸ்ட்டை எடுத்து கரெக்டாக அலைன் பண்ணி அந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. இப்போ நான் செஞ்சுருக்கேன்ல அது மாதிரி செய்யலாம். கலர் காம்பினேஷன்லாம் வந்து நம்மளோட சாய்ஸு. எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன். நான் வந்து இந்த அவுட்டர் லேயர் பண்ணிவிட்டு அடுத்தது இதே மாதிரி எல்லோ கலர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ப்ராசஸ் தான், கலர் மட்டும் மாற்றி மாற்றி நம்ம அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரி எல்லா கலருக்கும் தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பேப்பரில் எடுத்து பாலித்தீன் பேப்பரில் எடுத்து வச்சிட்டோன்னா அதை வந்து வீணாக போகாமல் இருக்கும். ஆனால் ஒரு 2 டேஸ்க்குள்ளே செஞ்சுருங்க. இப்போ இது ஆரஞ்சு கலர் போட்டு ஆரஞ்சு கலர் பண்ணியிருக்கேன். இந்த பிங்க்குக்கு வந்து இந்த பல்ப்பில் எல்லோ கலர் இது ரெட் கலரும் ஒயிட்டும் கலந்து பிங்க்கு கலர் கொண்டு வந்தேன். இதுமாதிரி நீங்கள் என்னென்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஒயிட்டாக வச்சுருக்கேன். அதில் ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணி இது கொண்டு வந்தேன். அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன கலர் வேணுமோ எல்லாமே செஞ்சுக்கலாம். அது வந்து பிஓபி வந்து கரெக்டாக நல்லா பிஓபியில் வால்புட்டி அது நல்லா சலித்து எடுத்துட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த பேஸ்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். கலர் வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா கையை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கலர் ஈவனாக இருக்கும். இப்போ இது மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு அது காய விட்டுறணும். நல்லா ஒரு நாள் பூரா காயட்டும் நல்லா. இப்போ நீங்கள் இது ஒட்டுறப்போ கூட லேயர் பை லேயராக செய்யணும். ஃபஸ்ட்டு லேயர் விட்டு ஒரு லேயர் விட்டிங்கன்னா செஞ்சிங்கன்னா அடுத்த லேயர் விட்டுருங்க, அதுக்கு அடுத்த லேயர் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த மாய்ஸ்சர் வந்து எல்லாமே ஒட்டி ஒரு கலர் வந்து மெர்ஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி 4 பீஸ் நான் செஞ்சுட்டேன் பாருங்கள். இந்த 4மே செஞ்சு காஞ்சிருச்சு. இப்போ இது ஃப்ரெஷ்ஷாக பண்ணது இப்போ காட்டினது வந்து கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பார்த்தாலே தெரியுது பாருங்கள். அது கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு அப்படியே வச்சுக்கலான்னாலும் ஓகே. இப்போ நான் வந்து அது மேலேயே என்ன பண்ண போகிறேன், என்னென்ன கலர்ஸ் நான் அப்ளை பண்ணேனோ அந்த கலரை போட்டு நான் இந்த திருப்பி ஒரு லேயர் மேலே கோட் கொடுத்துட்டேன். ஆனால் அது காஞ்சதுக்கப்புறம் கொடுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ரஃப்பான டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி கலர் பண்ணுறப்போ நமக்கு ஏதாவது அந்த டிசைனில் ஏதாவது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணுன்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணால் கூட கலர் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். இது கலர் பண்ணுற ப்ராசஸ் வந்து நான் பார்த்த வீடியோவில் இல்லை. ஆனால் எனக்கு வந்து பிரைட்டாக வேணுங்கிறதுனால நான் அது மேலேயே ஒரு கலர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரே கார்ட்போர்டில் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வால் ஹேங்கிங் மாதிரி பண்ணிக்கலாம், வால் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நான் வந்து 4 பீஸாக பண்ணதுனால இது நான் டோர் சைடில் டோர்கிட்ட நம்ம மேட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ரங்கோலி மேட்டாக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஃபைனல் ப்ராடக்ட் இப்படி இருக்குது. இப்போ நான் 2 பீஸ் வச்சு இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் வச்சுருக்கேன். இந்த கார்னரில் இந்த ஒரு பீஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் நிறையா செஞ்சு வச்சுட்டு நம்ம அழகாக இந்த மாதிரி தீபாவளி டைமில் அதெல்லாம் வந்து நம்ம டெக்கார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 பீஸ் வச்சு உங்ககிட்ட ஏதாவது ஃபேன்சி லேம்ப் இருந்தால் அதை வச்சு நீங்கள் எப்படி டெக்கார் பண்ணலாம். இந்த மாதிரி கிராஃப்ட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படி நிறையா போடணும் அப்படின்னா என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டாக்கா எனக்கு வந்து மேலே மேலே இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த அந்த லேம்ப்பு கூட நான் செஞ்சு போட்டிருக்கேன் வீடியோ, அதையும் போய் பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.